நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, பெருங்கஷ்டம் முடிஞ்சு போச்சு. இனி பெருமூச்சு நீங்கள் விடலாம். உங்களுக்கு தெரியாத உண்மைகள் இனிமேல் தெரிய வரும். மறுக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட உங்களுடைய உரிமைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்கும். காரணம் குரு மற்றும் கேதுவானுடைய தொடர்பு. இந்த தொடர்பால் உங்களுக்கு நடக்கப் போகின்ற, அதுவும் விரயத்தில் நடக்கப் போகின்ற விபரீத மாற்ற பலங்களை பற்றி இன்றைய பதில பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியா தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு இப்போ 7.5 சனி பிரச்சனை கிடையாது, அஷ்டம சனி பிரச்சனைகள் கிடையாது. சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஸோ இந்த 2024 நீங்க அதை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். இரண்டாவது விஷயம், ராகு கேதுகள். ராகுவான் உங்களுடைய துளாராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. கேதுவான் உங்களுடைய துளாராசிக்கு 12ல இருக்கிறார். ஸோ அதனால ராகு கேதுகள் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஸோ இந்த சமயத்துல குருவானுடைய பயிற்சி நடைபெற்றது மே மாதம். மேச ராசிலிருந்து இடம்பெயர்ந்து ரிஷப ராசிக்கு போனார் குரு பகவான். அது அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு. ஸோ குரு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் இல்லைன்னு தான் சொல்ல வரணும். ஆனா குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது. ஆம், 12ஆம் வீடு உங்களுக்கு கன்னி. அந்த கன்னியில கேதுவான் வந்தாரு கடந்த வருடம் 2023 அக்டோபர்ல நடந்த ராகு கேது பயிற்சி. அப்போ கேதுவான் உங்களுடைய துலா ராசியை விட்டு விலகி 12ஆம் வீடான கன்னியில போய் அமர்ந்தார். 12ஆம் வீடுன்றது விரயஸ்தானம், அலைச்சல், அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையில துளாராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகிட்டா கேது. அதனால உங்களுக்கு கெடுபலன் கொடுக்காம 12ல போய் அமர்ந்தார். 12ஆம் விரயஸ்தானம். அப்ப அதுல போய் கெடுதல் கொடுத்தாரு இந்த கேதுவான். அதுல என்னங்க கெடுதல் இது வரைக்கும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய பயணம் தடைபட்டு இருக்கும், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் தோல்வியுற்று இருக்கும், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் எழுந்திருக்கும், மேலும் மாமியார் வீட்டு வழிகளில் சில பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். ஸோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் கிடைச்சிருக்காது, ஒரு வேலையில ஒரு திருப்தி கிடைச்சிருக்காது, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத விரைய செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஓகேங்களா? மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகப்படியா வந்திருக்க வாய்ப்புண்டு. உங்களுடைய மருத்துவ செலவு அல்லது உங்களுடைய உறவினருடைய மருத்துவ செலவு போன்றவைக்கு அதிகப்படியா மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு தருணத்துல குருவனுடைய பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் தாங்க. ஆமாங்க, 5ஆம் பார்வை 8ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார். 8க்கும் 12க்கும் தொடர்பு ஏற்படுகிறது. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இதன் விளைவாக உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது? துளாராசியில பிறந்த நண்பர்களே, முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க. ஆயுளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? கண்டிப்பா உடல் ரீதியான பிரச்சனை, மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும். உடல் நோய் பிரச்சனை வராது, பயப்படாம இருக்கலாம். உணவு சம்பந்தமான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடும் கவனமும் கண்டிப்பா தேவை. சரிங்களா? ஏன்னா அஷ்டமத்துல குரு இருக்கிறார். ஆனா இந்த குரு பகவான் உங்களை ஆயுளை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அதே நேரத்துல இதுவரை கொஞ்சம் நல்ல வழியில நீங்க பயணித்திருந்தாலும் சில தீய நபர்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நபர்களோடு தொடர்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அதுல கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வோட இருக்க வேண்டும். நீங்க நல்ல எஃபர்ட் போட்டு உழைச்சிருப்பீங்க ஒரு கம்பெனில, ஒரு வேலையில, கொஞ்சம் பிளாக் மார்க் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உங்களுக்கு அந்த இது சுமத்தப்பட வாய்ப்புண்டு. அதனால மற்றவர்களுடைய தவறை கூட நீங்க சுட்டி காட்டுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. துணை போகாதீர்கள். இதெல்லாமே கொஞ்சம் நெகட்டிவிட்டி. இப்போ பாசிட்டிவிட்டி என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டம குரு அவருடைய 5ஆம் பார்வை 12ல கிடைக்குது. அதனால இதுவரை தடைப்பட்ட வெளிநாடு சம்பந்தமான முயற்சியில இனிமே வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு சம்பந்தமான தொழில், அல்லது நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான வியாபாரம் பண்றது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும். துளாராசியில பிறந்தவங்க நீங்க டீச்சிங் லைன்ல இருக்கீங்க, இல்ல ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இடமாற்றம் உண்டு. அது நல்ல விதமான முறையில் உண்டு. இதுவரை உங்களுக்கு வேலையில யாரு குறைச்சல் கொடுத்தா, உங்களோட தொழில யாரு உங்களை நஷ்டப்படுத்தினா அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த நபர்களை இப்ப தெரிய ஆரம்பிச்சுக்குவீங்க. இவங்கதான் கூட இருந்தே நமக்கு துரோகம் பண்ணியவர்கள் அப்படின்ற அளவுக்கு அவங்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். அப்படிப்பட்டவர்களை களை எடுப்பீர்கள். அப்படிப்பட்ட தொடர்பை நீங்க கட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக வேலை தொழில் இழந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த தருணத்துல. மேலும் உங்களிடமிருந்து திருடு போன ஒரு பொருள், உங்களை விட்டு பிரிந்து போன உறவு மீண்டும் வந்து சேரும். அதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய. அதையும் நீங்க தாராளம் பயன்படுத்துங்க.
மேலும் மறைமுகமான ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஆனா அதனால கண்டிப்பா லாபம் உண்டு. ஸோ அதனால வருவாய் உண்டு. நேற்றைய முதலீடு இன்றைய லாபமாக மாறும். ஸோ கடந்த வருடங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு லேண்டு, ஒரு இடம் அல்லது வீட்டின் பேர்ல நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க. அதுல இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சில மனைகளை அல்லது வீடு போன்ற சொத்துக்களை விற்று அதன் ரீதியாக விபரீத லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். விவசாயம் சம்பந்தமான தொழில்துறைகளில் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும். தொழில் மாற்றத்தால் வேற ஒரு தொழிலுக்கு நீங்க மாறுவீங்க. ஸோ இருக்கிற கம்பெனியை நல்ல ஒரு விலைக்கு நீங்க விட்டுட்டு வேற ஒரு புதுசா தொழில் தொடங்குவீங்க. அதன் ரீதியாக எதிர்பார்க்க லாபங்கள் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய இடமாற்றத்தால் பணமாற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் சுப மாற்றமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்குரிய நபர்கள் யார் என்று தெரிந்துவிடும். ஸோ அதனால உங்களால இனிமே அந்த துரோகிகளையும் எதிரிகளையும் இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். மேலும் உடல் ரீதியான, அது குறிப்பிட்டு கால் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனத்தோடு நீங்க இருந்துக்கணும். சரிங்களா? வண்டி வாகனம் சம்பந்தமான புதிய வரவுகள் ஏற்படும். வண்டி வாகன அபிவிருத்தி யோகம், வாகன பிராப்தி யோகம் கண்டிப்பா இருக்குது. புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகங்கள் உண்டு. சரிங்களா? மேலும் இந்த வருடங்கள 8ல இருக்கிறார் குருபான், அவருடைய 5ஆம் பார்வை கேதுவுக்கு கிடைக்கும். சரிங்களா? கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன். குரு தனக்காரகன். பெண்களுக்கு மாங்கல்யத்தை கொடுக்கிறாரு, ஆண்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கிறாரு, மறைமுகமான வேலை தொழிலுமா பணவரவை கொடுக்கிறாரு இந்த குருவும் கேது. ஸோ யாருக்கும் தெரியாமல் அந்த பணவரவு உங்களுக்கு கைக்கு கிடக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுல குறிப்பிட்ட ஒரு 5 ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க, 5 துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதுல முதல் துறையாக சொல்லக்கூடியது மருத்துவத்துறை. கண்டிப்பா மருத்துவத்துறையில வேலை தொழில் படிப்பு படிக்கணும் நல்ல ஒரு காலகட்டம், இந்த ஒரு காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 2வது துறை கண்டிப்பா டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் ஏற்படும். மாற்றத்தால் நல்ல தன மாற்றம், தன லாபம் உண்டு. சரிங்களா? 3வது கண்டிப்பா அத்தை வழி உறவுகள், மாமியார் விட்டு வழிகளில் ஆதாயம் பெறுவார்கள். துலாம் ராசியில பிறந்தவங்க, அதுக்கு சான்சஸ் இருக்கு. 4வது கண்டிப்பா ஆன்மீகம் சம்பந்தமான துறைகள், மத வழிபாடு சம்பந்தமான துறைகள், இந்த துறைகளில் நல்ல ஒரு லாபங்கள், தொழில்களை பார்த்தா எதிர்பார்க்காத லாபங்கள், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து பூக்கள் வியாபாரத்தை கூட நீங்க மையப்படுத்திக்கலாம். பூக்கள் முதல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையில நீங்க என்ன ஒரு வேலை பார்த்தாலும் ஆன்மீகம் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அதுல நல்ல ஒரு துறையில நல்ல ஒரு லாபத்தை நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? 5வதாக நம்ம பார்க்கக்கூடியது வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு வாய்ப்புகள், அல்லது வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள், அல்லது வெளிநாட்டுக்கூடிய நண்பர்கள், இவர்கள் மூலம் ஏற்படக்கூடிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு. ஸோ இதன் ரீதியாக ஒரு பண வருவாய் ஆதாயம் கண்டிப்பாக நம்ம நீங்க பெறுவீங்க. ஸோ இதுக்கு எல்லாமே துளாராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. வாய்ப்புகள் தாராளமாக நீங்க பயன்படுத்திங்க. இது அனைத்தும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய பெருங்கஷ்டம் ஒரு முடிவுக்கு வருதுங்க. ஸோ வம்பு வழக்கு பிரச்சனை பல வருஷமா எழுதுகிட்டு இருக்கு. ஒரு சொத்துக்காக அல்லது ஒரு விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைக்காக பல வருஷமா இழுத்துட்டு வந்துட்டே இருக்கு ஒரு வழக்கு பிரச்சனை. அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவு வரும் இந்த தருணத்துல. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்க குரு அந்த பிரச்சனையை முடிப்பாரு. மேலும் குருடைய 5ஆம் பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறதால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு, முற்றுப்புள்ளி வைப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட தருணமாக இது இருக்க போது, அது உங்களுக்கு கிடைக்க போது. அதனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிந்து பெருங்கஷ்டம் தீர்ந்து பெருமூச்சு விட்டுட்டு நீங்க நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைப்பாடு உருவாகும். இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல் ரீதியாக, அதுவும் குறிப்பா உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கால் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? தேவையில்லாத நபர்களுடைய தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அல்லது தீய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதுலயும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டும் போதும். மற்றபடி பயப்பட தேவை. ஸோ நல்ல நாம் இன்றைய துளாராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலுத்தி வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.